السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் பொதுவாக மாநாடுகள் நடைபெற்ற பிறகு மாநாடுகள் தொடர்பாக சில விஷயங்களை கூறுவதுண்டு, அல்லது அல்லாஹ்விற்கு நன்றி தெரிவிப்பது, அவனது அருள்களை எடுத்து கூறுவதும் உண்டு. அல்லாஹ்வின் அருளால் ஒரு வார இடைவெளியில் நடைபெற்ற அமெரிக்கா மற்றும் கனடா மாநாடுகள் கடந்த 2 வாரங்களில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. எங்கு எனக்கு இந்த மாநாடுகளில் கலந்து கொண்டதன் காரணமாக, குறிப்பாக இந்த ஜமாத்துகளுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கான தௌஃபீக் கிடைத்ததோ, அங்கு ஜமாத் சகோதரர்களை சந்தித்ததால் பல விஷயங்களை பற்றியும் எனக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது. அவர்களது பிரச்சனைகளை பற்றி தெரிய வந்தது. ஜமாத்தின் நல்லொழுக்க மற்றும் மார்க்க நிலைமை பற்றியும் தெரிய வந்தது. அதன் காரணமாக ஜமாத்திற்கு வழிகாட்டுவது எளிதாகிவிடுகின்றது, அவர்களுக்கு வழிகாட்டல் கிடைத்து விடுகின்றது. இந்த வகையில் அமெரிக்காவிலும் கனடாவிலும் எனது சுற்றுப்பயணம் எனக்கு பயனளிக்கக்கூடியதாகவே இருந்தது. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக ஜமாத்தின் சகோதரர்களுக்கும் பெண்களுக்கும் பலன் கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதற்காக துஆவும் செய்கின்றேன். இதை தவிர இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் ஜமாத் அல்லாத, முஸ்லிம்கள் அல்லாத அந்த நாட்டில் உள்ள சில புகழ்பெற்ற நபர்களை சந்தித்து அவர்களுக்கு ஜமாத்தை அறிமுகம் செய்வதற்கான தௌஃபீக்கும் கிடைத்தது. இந்த வகையிலும் 2 இடங்களிலும் இதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இவ்வகையில் 2 இடங்களிலும் நல்ல பணி நடக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். 2 ஜமாத்துகளும் தமது வெளிப்புற தொடர்புகளை விரிவானதாக ஆக்கியிருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் நான் உங்கள் முன்னால் முதலாவதாக நான் ஆரம்பத்தில் கூறியது போன்றே மாநாட்டிற்கு பிறகு நான் பொதுவாக கூறுவது போன்று நன்றி செலுத்துதல் தொடர்பான கருத்தை இன்று கூற இருக்கின்றேன். இதற்காக நானும் நீங்கள் அனைவரும்
இறைவனுக்கு மிக அதிகமாக நன்றி செலுத்துபவர்களாக ஆக வேண்டும். அவன் நமக்கு ஆண்டு மாநாட்டை நடத்துவதற்கான தௌஃபீக்கையும் இதில் கலந்து கொள்வதற்கான தௌஃபீக்கையும் வழங்கியுள்ளான். பிறகு இதில் அவன் பரக்கத் செய்துள்ளான். எல்லா வகையிலும் நல்ல நிலையில் பரக்கத்துடன் இந்த மாநாடு முடிவுற்றது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் நான் அமெரிக்காவின் மாநாட்டிலும் கனடாவின் மாநாட்டிலும் கூறியிருந்தது போன்றே இந்த மாநாடுகளின் அசல் நோக்கம் நம்மிடம் தூய மாற்றத்தை உருவாக்குவதாகும். மாநாட்டின் மூலமாக கிடைக்கும் நன்மைகள், பரக்கத்துகள் ஆகியவை நம்மிடம் தூய மாற்றத்தை ஏற்படுத்தும் போதுதான் உண்மையான முறையில் அவை நமக்கு கிடைக்கும். பிறகு இது தற்காலிக மாற்றமாக இருந்துவிடக்கூடாது. மாறாக நிரந்தரமான முயற்சியுடன் தைரியமாக செயல்பட்டு இந்த மாற்றங்களை உங்களது வாழ்வின் அங்கமாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் நான் இந்த விஷயங்களை கூறிக்கொண்டே இருக்கின்றேன். பிறகு இந்த விஷயங்கள் தான் இறைவனுக்கு நன்றி செலுத்துதல் என்ற கருத்தையும் நமக்கு திறந்து தருகிறது. நன்றி செலுத்துதல் தொடர்பான கருத்து தெளிவாக தெரியும் போது அதற்கு பிறகு ஒரு நம்பிக்கையாளர் மேலும் அதிகமாக அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசாகிக் கொண்டே செல்வார். இவ்வாறு மனிதன் மீது ஒரு அருளுக்கு பிறகு இன்னொரு அருள் ஏற்பட்டு கொண்டே செல்கிறது. பிறகு உண்மையான வாக்குறுதிகளை வழங்கக்கூடிய இறைவன் தனது நன்றியுள்ள அடியார்களிடம் இந்த வாக்குறுதியை வழங்கியுள்ளான். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். நீங்கள் எனக்கு நன்றி தெரிவிப்பவர்களாக இருந்தால் நான் மேலும் உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன் என்று அவன் அறிவிப்பு செய்துள்ளான். அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆகின்ற போது அல்லாஹ் தனது அருளை மேலும் அதிகமாக்கி விடுகின்றான். இந்த காலத்தின் இமாமை ஏற்றுக்கொள்ளும் தௌஃபீக்கை அவன் வழங்கியிருப்பதை விட பெரிதாக ஒரு அகமதிக்கு வேற என்ன அருட்கொடையும் பேருபகாரமும் அவன் செய்திருக்க முடியும்? அது நன்மைகளை செய்வது, தூய மாறுதலை உருவாக்குவது ஆகியவற்றின் பக்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றது. நன்றி செலுத்துவது தொடர்பான இந்த கருத்தை ஒவ்வொரு அகமதியும் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலம் அல்லாஹ்வின் அருட்கொடைகளை பெறுபவர்களாக நாம் ஆக வேண்டும். அல்லாஹ்விற்கு நன்றிகேடு காட்டுகின்ற மக்களை சேர்ந்தவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது. இவ்வாறு அல்லாஹ்வின் வெறுப்பிற்கு காரணமானவர்களாக ஆகிவிடக் கூடாது. இந்த நாட்டிற்கு நீங்கள் வந்ததால் உலக அளவிலும் அல்லாஹ் உங்கள் மீது அதிகமாக அருள் செய்துள்ளான். சிலர் மீது இந்த அருள் மிகவும் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பெரும்பாலான நிலைமைகள் இதற்கு முன்பு இருந்த நிலைமைகளை விட சிறந்ததாக இருக்கின்றது. நான் மாநாட்டிலோ அல்லது எனது சொற்பொழிவிலோ கூறியது போன்று பலருக்கும் அல்லாஹ் அவர்களை இங்கு அவர்கள் வந்து சேருவதற்கான ஏற்பாட்டை செய்து கொடுத்து பேரருள் செய்துள்ளான். அதன் விளைவாக உங்களது உலக நிலைமை சிறப்பாக இருக்கின்றது. இதுவும் அகமதியத்தின் பரக்கத்தாகும். அகமதியத்தை காரணமாக வைத்து இங்கு வந்து அசைலம் என்ற நிலையில் தஞ்சம் புகுந்து அவர்களது நிலைமைகள் சிறந்ததாக ஆனதும் ஜமாத்தின் மீது ஆட்சேபனைகளை செய்ய ஆரம்பித்திருக்கின்ற மக்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு நன்றிகேடு காட்டுபவர்களாகவும் அவனது பார்வையில் வீழ்ச்சி அடைந்தவர்களாகவும் இருக்கின்றனர். அவர்கள் ஜமாத்தை விட்டும் பிரிந்து தனியாக சென்று விட்டார்கள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்டவர்களை பிரித்து ஜமாத்திற்கு அருள் செய்துள்ளான். அப்படிப்பட்டவர்கள் தொடர்பாக
ஜமாத்திற்கு அணுவளவு கூட கவலை இல்லை. जब वो हकीकत में खुदा ताला की इस बात को सामने தனது படைப்பின் நோக்கத்தை புரிந்து அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக தன்னிடம் தூய மாறுதலை உருவாக்குவதன் மூலம்தான் உண்மையில் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோராக நாம் ஆக முடியும். இதை ஒவ்வொரு அகமதியும் நினைவில் வைக்க வேண்டும். நமது எஜமானர் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த அழகிய முன்மாதிரிக்கேற்ப தமது முன்மாதிரியை அமைத்துக் கொள்ள அவர் முயற்சி செய்ய வேண்டும். அறிவிப்புகளில் இவ்வாறு வருகிறது: பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் தூங்குவதற்கு முன் அல்லாஹ் பகல் முழுவதும் அவர்கள் மீது செய்துள்ள அருள்களை நினைவு கூறுவார்கள். அல்லாஹ்வின் அருள்களுக்கு நன்றி செலுத்தியவாறு என் மீது அருளும் பேருபகாரமும் புரிந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அவனே எனக்கு வழங்கினான், மிக அதிகமாக வழங்கினான் என்று கூறுவார்கள். இவ்வாறு அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கூறினார்கள். பிறகு இறை வணக்கத்தில் அவர்களது நிலை எவ்வாறு இருந்ததென்றால், தொடர்ந்து இறை வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கும் நிலையில் அவர்களது பாதங்கள் வீங்கிவிடும். நீங்கள் இந்த அளவு கடினத்தை ஏன் மேற்கொள்கின்றீர்கள் என்று கேட்டதற்கு, நான் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் அடியானாக இருக்க வேண்டாமா என்று அன்னார் பதிலளித்தார்கள். அந்த நன்றி செலுத்தும் அடியாரை ஏற்றுக்கொண்ட அவர்களது உம்மத்தை சார்ந்தவர்கள் தங்களது சக்திக்கேற்ப இந்த முன்மாதிரியை பின்பற்றி செயல்படுவது அவர்கள் மீது கடமையாகும். அதன் மூலம் அல்லாஹ்வின் வாக்குறுதிக்கேற்ப அல்லாஹ்வின் அன்பிலிருந்தும் பங்கு பெறுபவர்களாக அவர்கள் ஆக முடியும். இது தொடர்பாக அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து இவ்வாறு அறிவிக்கும்படி கூறுகின்றான்: ஃபத்தபிஊனி யுஹிபுகுமுல்லாஹ், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், எனது அழகிய முன்மாதிரியை பின்பற்றி நடக்க முயற்சி செய்யுங்கள். அதன் மூலம் அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவர்களாகவும் அவனது நேசத்தை பெற்றுக்கொண்டவர்களாகவும் நீங்கள் ஆகிவிடுவீர்கள். அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவது இன்னும் அதிகமாக அவனது அருள்களிலிருந்தும் பங்கு பெறுபவர்களாக உங்களை ஆக்கிவிடும். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருள்கள் கிடைத்ததன் காரணமாக மட்டும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கவில்லை. மாறாக ஏதாவது ஒரு துன்பத்திலிருந்து தப்பித்ததற்காகவும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எதுவரை என்றால் சின்ன சின்ன விஷயங்களில் கூட மிக அதிகமாக அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்றாட பணிகளிலும் அதை தவிர ஒவ்வொரு சமயத்திலும் அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி வந்தார்கள். இந்த உண்மையான நன்றி செலுத்தும் தன்மை நம்மிடம் ஏற்பட நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நன்றி செலுத்துவதன் விளைவாகவே அல்லாஹ் தனது அருள்களையும் பேருபகாரத்தையும் நம்மீது பன்மடங்கு அதிகமாக பொழிகின்றான். எனவே இறைவனுக்கு நன்றி செலுத்துவது மனிதனின் சுய பலனுக்காகவே இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு நமது நன்றி செலுத்துதலின் எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் இது தொடர்பாக ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றான்: வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லிநஃப்ஸிஹி ஃபமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத். எவர் நன்றி செலுத்தினாலும் அந்த நன்றி செலுத்துதலின் பலன் அவருக்கு தான் கிடைக்கும். எவர் நன்றிகேடு காட்டுகின்றாரோ அவர் அல்லாஹ் எல்லா விதமான நன்றி செலுத்துதலை விட்டும் தன்னிறைவு பெற்றவனாக இருக்கின்றான் என்பதை நினைவில் கொள்ளட்டும். ஒரு அகமதி இப்படிப்பட்ட நன்றி செலுத்துதலை வெளிப்படுத்துவோராக இருக்க வேண்டும். பிறகு நன்றி செலுத்துவதற்கு பல வழிமுறை இருக்கின்றன. அவற்றை ஒவ்வொரு நாளும் எப்போதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு தேடுகின்ற ஒரு அகமதி, ஒரு உண்மையான நம்பிக்கையாளர் உள்ளத்தால் நன்றி செலுத்துகின்றார். நாவால் நன்றி கூறுவதன் மூலமாகவும் நன்றி செலுத்தப்படுகிறது. நாவால் அல்லாஹ்வை அவர் புகழ்கின்றார். இவ்வாறு பல வழிமுறைகள் உள்ளன. பிறகு தனது செயல்
மற்றும் அசைவின்மை ஆகியவற்றின் மூலமும் நன்றி செலுத்தப்படுகிறது. மனிதன் நன்றி செலுத்த விரும்பினால் அவனது உடலில் உள்ள எல்லா உறுப்புகளும் கூட அதை வெளிப்படுத்துகின்றது. மனிதனுடைய உடலிலும் நன்றி செலுத்தும் இந்நிலை வெளிப்பட வேண்டும். அல்லாஹ் மனிதனின் நன்றி அறிதலை ஏற்றுக்கொள்கின்றான். அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது அவனது அருட்கொடைகள் அவன் செய்கின்ற பேருபகாரங்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அல்லாஹ்விற்கு மனிதன் நன்றி செலுத்தும் போது மிகுந்த பணிவை வெளிப்படுத்தி காட்டியவாறு அவன் முன்னால் குனிந்து விட வேண்டும். இதை நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீதுள்ள தனது அன்பை வெளிப்படுத்துவது, அவனது அன்பை பெற முயற்சி செய்வது ஆகியவை கூட அவனுக்கு நன்றி செலுத்துவதே ஆகும். பிறகு அல்லாஹ் செய்துள்ள அருள்களையும் பேருபகாரங்களையும் நினைத்து பார்ப்பது, இது அல்லாஹ்விடமிருந்தே கிடைத்துள்ளது என்பதை புரிந்து கொள்வது அவசியமானதாகும். எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு அருளும் அல்லாஹ்விடமிருந்தே கிடைத்துள்ளது என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டும். பிறகு அவனது அருள்களுக்காக நாவால் இறைவனை புகழ வேண்டும், அவனை ஜிக்ர் செய்ய வேண்டும். அவன் தந்திருக்கின்ற அருள்களை அவனது திருப்தி கிடைக்கும் வழிகளில் பயன்படுத்த வேண்டும். அவற்றை அல்லாஹ் விரும்பும் வழிகளில் பயன்படுத்த வேண்டும். இந்த விஷயங்கள் மூலம் அல்லாஹ்விற்கு அவன் விரும்புகின்ற விதத்தில் நன்றி செலுத்த முடியும். பிறகு நான் ஏற்கனவே கூறியது போன்று இதன் விளைவாக அல்லாஹ் மனிதனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கின்றான் என்பது அவன் அப்படிப்பட்டவர்களுக்கு மேலும் தனது அருள்களையும் வழங்குவதன் மூலம் பேருபகாரம் புரிவதன் மூலம் வெளிப்படுகின்றது. நீங்கள் நன்றி செலுத்துவோராக இருந்தால் லஅஸீதன்னக்கும், நான் இன்னும் உங்களுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். यानी अल्लाह ताला फरमाता है कि अगर तुम इस तरह शुक्रगुजार होगे तो लअज़ीदन्नकुम, तुम्हें मैं और दूंगा, इसको हासिल करने वाले बंदे. மக்கள் எனக்கு கடிதம் எழுதும் போதும் நான் அவர்களை சந்திக்கும் போதும் மாநாட்டால் எங்களுக்கு பெரும் பலன் கிடைத்தது, மிகுந்த இன்பத்தை நாங்கள் பெற்றோம் என்று கூறுகின்றனர். இதன் விளைவாக ஒவ்வொரு அகமதியும் முன்பை விட அதிகமாக அல்லாஹ்வின் முன்பு குனிபவராகவும் அவனுக்கு இபாதத் செய்யக்கூடியவர்களாகவும் ஆகிக்கொண்டே செல்லும் போதுதான் இந்த இன்பமும் பலனும் அவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கும். அவர் அல்லாஹு தாலாவின் நேசத்தை ஈர்ப்பதற்காக முன்பை விட அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் அருள்கள், பேருபகாரம், அருட்கொடைகள் ஆகியவற்றின் ஒரு பட்டியலை அவர் தயார் செய்ய வேண்டும். அதை தன் கண் முன்னால் வைக்க வேண்டும். எந்த நன்மைகளை செய்வதற்காக தௌஃபீக் அவருக்கு கிடைத்துள்ளதோ இதில் நான் நிலைத்திருப்பேன் என்று உறுதியாக அவர் எண்ண வேண்டும். தீமைகளின் பட்டியலை தயார் செய்து பிறகு அத்தீமைகளிலிருந்து தப்பிப்பதற்கும் முயற்சி செய்ய வேண்டும்.
தனது எல்லாவிதமான திறமைகள், ஆற்றல்கள் ஆகியவற்றின் மூலம் இந்த முயற்சி இருக்க வேண்டும். பிறகு அல்லாஹ்வின் இந்த பேருபகாரங்களையும் அருட்கொடைகளையும் நினைத்து பார்த்து நாவால் இறைவனை புகழ்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நான் இறைவனது அருள்களையும் அவன் தந்த அருட்கொடைகளையும் தவறாக பயன்படுத்த மாட்டேன் என்ற தனது நிலையில் எப்போதும் அவர் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் இந்த நாட்டில் வந்ததன் காரணமாக அல்லாஹ் உங்களது நிலையை சிறந்ததாக ஆக்கிவிட்டான். பொருளாதாரத்தில் விரிவான நிலையை அவன் உங்களுக்கு வழங்கியிருக்கின்றான் என்றால் அதனை தவறான வழிகளில் பயன்படுத்துவதற்கு பகரமாக அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லாஹ்வின் அருளால் அமெரிக்காவில் பலரும் இருக்கின்றனர். அவர்களுக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தில் மிகவும் விரிவான நிலைமையை, வசதியை வழங்கியுள்ளான். அவர்களில் சிலர் மிகவும் தாராள மனதுடன் ஜமாத்தின் திட்டங்களுக்காக செலவு செய்கின்றனர். அல்லாஹ் அவர்களது செல்வங்களிலும் உயிர்களிலும் பரக்கத்தை வழங்குவானாக. அவர்கள் எப்போதும் அல்லாஹ்வின் அருள்களை நினைவு கூர்ந்தவாறு அல்லாஹ்வின் நன்றியுள்ள அடியார்களாக ஆகுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பொருள் தியாகத்தை செய்வதை மட்டும் நீங்கள் நன்றி செலுத்துவதற்கான வழிமுறையாக கருதிவிடாதீர்கள். மாறாக அல்லாஹ்வின் முன்பு குனிவதற்கும் மிக அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும். உண்மையான முறையில் நன்றி செலுத்துவதற்கும் ரஹ்மானின் அடியாராக ஆகுவதற்கும் இபாதத் செய்பவராக இருப்பது அவசியமானதாகும். அமெரிக்காவை போன்று பொருளாதார வசதியில் விரிவான நிலையில் இருப்பவர்கள் கனடாவில் இல்லை, அல்லது குறைந்தபட்சம் எனது அறிவில் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இங்கு பொருள் தியாகத்தின் தரம் மிகவும் உயர்ந்து காணப்படுகிறது. ஆனால் அத்துடன் செயலளவில் சில பலகீனங்கள் உள்ளன. இபாதத்திலும் பலகீனங்கள் இருக்கின்றன. இறைவனுக்கு உண்மையான முறையில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்றால் இந்த பலகீனங்களை அகற்ற வேண்டியது அவசியமானதாகும். அமெரிக்காவில் இருக்கின்ற அகமதிகளானாலும் சரி, கனடாவில் வசிக்கின்ற அகமதிகளானாலும் சரி, உலகில் எந்த இடத்தில் வாழ்கின்ற அகமதியானாலும் சரி, முழுமையான முறையில் தங்களிடம் தூய்மையான மாற்றத்தை ஏற்படுத்த அவர்கள் முயற்சி செய்யும் போதுதான் உண்மையான முறையில் நன்றி செலுத்துபவர்களாக அவர்கள் ஆக முடியும். எதுவரை நீங்கள் திருக்குர்ஆனின் கட்டளைகளை செயல்படுத்த முயற்சி செய்யாமல் இருக்கின்றீர்களோ, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் செய்து கொண்ட பையத் உடன்படிக்கையில் உள்ள நிபந்தனைகளுக்கு ஏற்ப செயல்பட நீங்கள் முயற்சி செய்வதில்லையோ, அதுவரை நீங்கள் அல்லாஹ்விற்கு உண்மையான முறையில் நன்றி செலுத்துவவர்களாக ஆக முடியாது. நன்றி செலுத்துவதில் இந்த தரத்தை அடைவதற்கு அல்லாஹு தாலா ஒவ்வொரு அகமதிக்கும் தௌஃபீக்கை வழங்குவானாக. எனவே உங்களை ஆய்வு செய்து பாருங்கள். உங்களது சுற்றுச்சூழலின் பக்கம் பார்வை செலுத்துங்கள். உங்களது வீட்டை பாருங்கள். இந்த நன்றி செலுத்துதல் உங்களது சுற்றுச்சூழலில், உங்களது வீட்டில் எந்த அளவு உங்களிடையே நிலைபெற்றுள்ளது என்று பாருங்கள். கணவன் மனைவிக்குரிய உரிமையை செலுத்தாமல் இருந்தால், அவர் ஏனைய நன்மைகளை செய்து வந்தாலும் அவர் உண்மையான முறையில் நன்றி செலுத்துபவராக ஆக முடியாது. அல்லாஹு தாலா அவருக்கு மனைவியை வழங்கியுள்ளான், குழந்தைகளை தந்துள்ளான். அவர்களுக்குரிய உரிமையை செலுத்துவது அவரது பொறுப்பாகும். இது இறைவன் அவர் மீது சுமத்தியுள்ள பொறுப்பாகும். இது ஒரு உலக பொறுப்பு அல்ல, மாறாக அல்லாஹ் அவர் மீது சுமத்தியுள்ள பொறுப்பாகும். இவ்வாறே மனைவிகள் தங்களது கணவர்களுக்குரிய உரிமையை செலுத்தாமல் இருந்தால் அவர்களும் இறைவனது அருள்களுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்கின்றனர். இறை அருள்களை மறுப்பவர்களாக அவர்கள் ஆகிவிடுகின்றனர். அதன் காரணமாக இந்த மறுக்கும் தன்மை அவர்களை நன்றி செலுத்தும் அடியார்களின் பட்டியலில் இருந்து வெளியேற்றி விடுகின்றது. எனவே நான் ஏற்கனவே கூறியது போன்றே ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குடும்பமும் தங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. எந்த நாளில் நாம் எல்லா நிலையிலும்
நமது சொல்லையும் செயலையும் இறைவனது திருப்தியை பெற்றுக் கொள்வதற்கான வழியாக ஆக்கிக் கொள்வோமோ அந்த நாளில்தான் உண்மையான முறையில் நன்றி செலுத்துவதன் உண்மையான வடிவம் உருவாக முடியும். பிறகு அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதன் மீதும் மார்க்க அளவிலும் உலக அளவிலும் அல்லாஹ்வின் அருள்கள், பேருபகாரங்கள் ஆகியவற்றின் எல்லையற்ற தொடர் ஆரம்பமாகிவிடும். உலக ரீதியான வசதிகளை மட்டும் போதுமானதாக கருதாதீர்கள். ஒரு அகமதி ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும். நன்றி செலுத்துதல் என்ற கருத்துக்களில் என்னுடன் சம்பந்தப்பட்ட கருத்துக்களையும் நான் கூறுகின்றேன். இதுவும் அவசியமானதாகும். முதலாவதாக நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவன் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஜமாத்தை வழங்கியுள்ளான் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடன் அளவு கடந்த கலப்பற்ற மன தூய்மை மற்றும் பற்றின் தொடர்பு இருக்கின்றது. பேரன்பு, அளவு கடந்த பற்று ஆகியவை நிறைந்த எத்தகைய உறவை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அருளை பெற்றவர்கள் ஆரம்பித்து வைத்தார்களோ அதை பார்த்துவிட்டு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜமாத் சகோதரர்களின் கலப்பற்ற மன தூய்மை, பற்று ஆகியவற்றை பார்த்துவிட்டு நமக்கு வியப்பாக இருக்கிறது என்று கூறுகின்றார்கள். இந்த சொற்கள் என்னுடையதாக இருந்தாலும் ஏறக்குறைய இதே சொற்களில்தான் அவர்கள் இந்த கருத்தை கூறியிருந்தார்கள். வியக்கத்தக்க அளவிலுள்ள இந்த கலப்பற்ற மன தூய்மை மற்றும் பற்றின் இந்த தொடர் ஏறக்குறைய 115 வருடங்களாக இருந்து வருகிறது. இன்னும் அது தனது அழகை காட்டுகின்றது. இந்த கலப்பற்ற மன தூய்மையையும் பற்றையும் ஒருபோதும் மரணிக்க விட்டு விடாதீர்கள். உங்களது சந்ததிகளில் இதனை நீடிக்கும்படி செய்ய முயற்சி செய்யுங்கள். இந்த கலப்பற்ற மன தூய்மையும் பற்றும் எங்கு என்னை இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக்கியவாறு அவனை புகழ்வதன் பக்கம் எனக்கு கவனமூட்டுகின்றதோ இனி வரக்கூடிய கலிஃபாக்களுக்கும் இதன் பக்கம் இது கவனமூட்டிக் கொண்டே இருக்கும். அத்துடன் ஜமாத் சகோதரர்களையும் இது நன்றி செலுத்துவதன் பக்கம் கவனமூட்டக்கூடியதாக இருக்கவும் வேண்டும். அதன் மூலம் கிலாபத்துடன் உள்ள தொடர்பு வலுவாகவும் அல்லாஹ்வின் அருள்களை ஈர்க்கும் வகையிலுள்ள உறவும் தலைமுறை தலைமுறையாக நிலைத்து நிற்க வேண்டும். ஏற்கனவே நான் கூறியது போன்று நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். அவன் ஜமாத்தின் கலப்பற்ற மன தூய்மையையும் பற்றையும் நிலைத்திருக்கும்படி செய்துள்ளான். உலகின் எந்த ஒரு மூலைக்கு நீங்கள் சென்றாலும் இந்த உறவு ஒவ்வொரு அகமதியிடமும் தென்படும். இதன் காட்சிகளை இந்த சுற்றுப்பயணத்தின் போது நான் அமெரிக்காவிலும் பார்த்தேன், இங்கும் பார்க்கின்றேன். குழந்தைகளிடத்திலும் பெரியவர்களிடத்திலும், ஆண்களிடமும் பெண்களிடமும், இளைஞர்களிடமும் முதியவர்களிடமும் இந்த உறவை நான் பார்க்கின்றேன். அமெரிக்கா தொடர்பாக அங்கு பௌதீக சிந்தனை உடையவர்கள் மட்டுமே உள்ளனர். மார்க்கத்துடன் அவர்களுக்கு இந்த அளவு அதிக தொடர்பு இல்லை என்று உலகம் நினைக்கின்றது. ஆனால் எந்த அளவு கலப்பற்ற மன தூய்மையுடனும் பற்றுடனும் அங்குள்ள அகமதிகள் உள்ளனர் எனில் கடந்த 2 வார காலகட்டத்தில் எங்கு நான் இருந்தாலும் அங்கு வந்து தங்களது கலப்பற்ற மன தூய்மையையும் பற்றையும் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டினர். டியூட்டி கொடுக்கக்கூடிய இளைஞர்கள் 2 வாரங்களாக நிரந்தரமாக என்னுடன் இருந்தவாறு தங்களது வியாபாரம், தொழில் ஆகியவற்றை கூட முற்றிலும் விட்டுவிட்டு வந்திருந்தனர். அவர்கள் அது பற்றி முற்றிலும் கவலைப்படவில்லை. அவர்களில் சிலர், எங்களது வேலை புதிதாக ஆரம்பமாக இருந்தது, மாநாட்டிற்காகவும் உங்களை சந்திப்பதற்காகவும் எங்களுக்கு விடுப்பு கிடைக்காமல் இருந்தும் கூட நாங்கள் அவற்றை விட்டுவிட்டு வந்துவிட்டோம் என்று என்னிடம் கூறினர். அல்லாஹ் இவர்கள் அனைவருக்கும் எளிதான நிலைமையை ஏற்படுத்துவானாக. மேலும் இவர்களது செல்வங்கள், உயிர்கள், கலப்பற்ற மன தூய்மை ஆகியவற்றில் அளவற்ற பரக்கத்துகளை வழங்குவானாக. இந்த கலப்பற்ற மன தூய்மை, பற்று ஆகியவை அல்லாஹ்வை புகழ்வதன் பக்கம் நம்மை கொண்டு செல்கிறது. அத்துடன் எவர்கள் மிகுந்த கலப்பற்ற மன தூய்மையுடனும் பற்றுடனும் மாநாட்டின் போது பல்வேறு துறைகளில் டியூட்டி கொடுத்தார்களோ அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கனடாவிலும் அமெரிக்காவிலும் மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும்.
நாம் துவாவும் செய்ய வேண்டும். அல்லாஹ் இவர்கள் மத்தியில் அமைதியின்மை உருவாகுவதற்கு பகரமாக तौफीक मिले। இவர்களுக்கு எத்தகைய நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால், अमेरिका के मुख्तलिफ शहरों எத்தகைய அருள்கள் இவர்கள் மீது இறங்க வேண்டும் என்றால், से मैं कह सकता முன்பை விட அதிகமாக இவர்களுக்கு மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்கான தௌஃபீக் கிடைக்க வேண்டும். இதன் பக்கம் அவர்களுக்கு கவனம் ஏற்பட வேண்டும். அமெரிக்காவில் உள்ள பல்வேறு நாடுகளுக்கு நான் சென்றேன். இந்த எல்லா இடங்களிலும் பழைய உள்ளூர் அமெரிக்கர்களும் தங்களது மன தூய்மை மற்றும் பற்றை வெளிப்படுத்தி காட்டினர். வெளியிடங்களிலிருந்து புதிதாக வந்தவர்களும் தங்களது மன தூய்மை மற்றும் பற்றை வெளிப்படுத்தி காட்டினர். करना तब से இதை உறுதியாக என்னால் கூற முடியும். ஆனால் இந்த அனைத்து மக்களுக்கும் நான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தின் பக்கம் கவனமூட்டுகின்றேன். இதைத்தான் நான் ஆரம்பத்தில் கூறினேன். खुदा ताला के जिक्र நீங்கள் நன்றி செலுத்துவதும் அல்லாஹ்வின் அருள்களை ஈர்ப்பதும் எப்போது சரியாக இருக்கும் என்றால், உங்களது களப்பற்ற மன தூய்மை பற்று ஆகியவற்றை வெளிப்படுத்தி காட்டுவது எப்போது உண்மையாக இருக்கும் என்றால், அவற்றை நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவது, खलीफा वक्त அவனை வணங்குவதில் உயர்வான தரத்தை அடைவது ஆகியவற்றின் மூலம் நிரூபிக்க வேண்டும். की आबिद बनकर நான் நன்றி செலுத்துதல் தொடர்பாக ஆரம்பித்த இந்த கருத்தின் முடிவு என்னவென்றால், காலத்தின் கலீஃபாவும் ஜமாத் சகோதரர்களும் அல்லாஹ்வை உண்மையான முறையில் வணங்கக்கூடியவர்களாக, मुख्तलिफ तबकात में मुतारफ करवाने உண்மையான முறையில் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கான உரிமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த முறை அமெரிக்காவில் குறிப்பாக இளைஞர்களிடத்திலும் இப்படிப்பட்ட பல்வேறு படித்தரத்தில் உள்ளவர்களிடத்திலும் ஜமாத்தை அறிமுகம் செய்து வைப்பதிலும் இஸ்லாத்தின் உண்மையான தூது செய்தி எட்ட வைப்பதிலும் கவனம் ஏற்பட்டுள்ளதை என்னால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹ்வின் அருளால் இவர்கள் நல்ல தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் எப்போதும் நினைவில் வையுங்கள், இந்த தொடர்புகள் மூலமாக நாம் உலக பயன்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தொடர்புகளை நாம் ஏற்படுத்தவில்லை. மாறாக முழு உலகையும் இஸ்லாத்தின் அழகிய போதனைகள் பற்றி தெரிவித்து நாம் உலகத்தை அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது கொடியின் கீழ் கொண்டு வர வேண்டும் இன்ஷா அல்லாஹு தாலா. அதற்காகவே நான் இந்த தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றோம். इस्लाम அங்கு பிரஸில் எனது இன்டர்வியூ இருந்தது. के ना सिर्फ அங்கு CNN டிவியின் பிரதிநிதி ஒருவர் என்னிடம் அமெரிக்காவில் இஸ்லாம் பரவுவதற்கான என்ன சாத்திய கூறுகள் உள்ளன என்று கேட்டார். நான் அவரிடம் இதைத்தான் கூறினேன். உண்மையான இஸ்லாத்தை அஹ்மதியா ஜமாத் எடுத்து வைத்திருக்கின்றது. அது அமெரிக்காவில் மட்டுமின்றி முழு உலகிலும் பரவுவதற்கான சாத்திய கூறுகள் இருக்கின்றன. ஏனென்றால் இது தீவிரவாதத்தால் அல்ல, மாறாக உள்ளங்களை வெற்றி கொள்வதன் மூலமே பரவும். இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை எடுத்துரைப்பதன் மூலம் அது பரவும் என்று கூறினேன். कि हर तल्लुक जो दुनियावी है கிலாஃபத்துடன் களப்பற்ற மன தூய்மையுடனும் பற்றுடனும் தொடர்பு வைத்துள்ள அதை வெளிப்படுத்தி காட்டுகின்ற இளைஞர்கள், பெண்கள், ले जाने की सोच நமது நோக்கம் பௌதீக வெற்றி அல்ல என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கின்ற பௌதீக தொடர்புகளும் நாம் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயமும் இஸ்லாத்தின் வெற்றியின் பக்கம் நம்மை கொண்டு செல்லும் வழிகளை பற்றிய சிந்தனை உடையதாக இருக்க வேண்டும். நம்மை படைத்த ஏகனான தனித்த அந்த இறைவனுடன் நாம் ஏற்படுத்திக் கொள்ளும் தொடர்பின் மூலமாகவே இது நடக்கும். பொதுவாக உலகிலுள்ள தலைவர்களை சந்திக்கும் போது நான் இந்த விஷயத்தை தான் கூறுகின்றேன். எவ்வாறு இருப்பினும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது, குறிப்பாக எனது அமெரிக்க சுற்றுப்பயணம் மிகவும் நன்றாக இருந்தது. அல்லாஹ் இதன் நல்விளைவுகளை இதற்கு பிறகும் வெளிப்படுத்திக் கொண்டே செல்வானாக. சில இடங்களில் புதிதாக வாங்கப்பட்ட பள்ளிவாசல்கள், சென்டர்ஸ் ஆகியவற்றின் துவக்க நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அமெரிக்காவில் உள்ள ஜமாத்துகளுக்கு பள்ளிவாசல்களை கட்டுவதன் பக்கம் கவனம் ஏற்பட்டுள்ளது. இதனை அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், முன்னேறுகின்ற சமுதாயங்கள் நாம் இந்தந்த பணிகளை செய்துவிட்டோம் என்பதை மட்டும் பார்க்காது. மாறாக குறைகள் இருந்தால் அதன் பக்கமும் அதன் பார்வை இருக்கும். அந்த குறைகளை அகற்றுவது அவசியமானதாகும். அப்போதுதான் சரியான வழியை நிர்ணயம் செய்து கொள்ள முடியும். அப்போதுதான் சரியான வழிகாட்டல் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக ஆண்டு மாநாடுகளின் போது இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். அது USA-யில் நடந்தாலும் சரி,
கனடாவில் நடந்தாலும் சரி, வேறு எங்கு நடந்தாலும் சரி, இந்த விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு ரெட் புக் இருக்க வேண்டும். அதில் இந்த குறைகள் பற்றி நீங்கள் எழுதியிருக்க வேண்டும். எவர்களிடம் இல்லையோ அவர்கள் இந்த புக்கை வைக்க வேண்டும். நான் நீண்ட நாட்களாக உலகிற்கு இந்த எச்சரிக்கையை விடுத்து வருகின்றேன். உதாரணமாக, அமெரிக்காவின் அரசியல், சமுதாய மற்றும் பொருளாதார நிலை எவ்வாறு ஆகலாம் என்றால், அதனால் ஏற்படும் கவலைகளிலிருந்தும் தப்பிப்பதற்கு வீட்டிலும் ஜமாத் அளவிலும் சில ஏற்பாடுகள் இருக்க வேண்டும். அமெரிக்காவில் பெரும்பாலும் இயற்கை சீற்றங்கள், புயல் காற்று போன்றவை வந்து கொண்டிருக்கின்றது. அங்கு எங்கெல்லாம் பள்ளிவாசல்கள் கட்டப்படுகின்றதோ, சென்டர்ஸ் இருக்கின்றதோ, அங்கு மின்சாரம் மற்றும் தண்ணீருக்கான முறையான ஏற்பாடு இருக்க வேண்டும். அது இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது. கடந்த சில நாட்களுக்கு முன் நான் அங்கிருந்த சமயத்தில் மாநாட்டிற்காக ஓரிடத்திற்கு சென்றிருந்த போது புயல் காற்று வீசியது. அப்போது பைத்துர் ரஹ்மான் மிஷன் ஹவுஸ் இருந்த அந்த பகுதியில் மின்சாரம் தடைபட்டு விட்டது, தண்ணீரும் நின்று விட்டது. மின்சாரம் மற்றும் தண்ணீருக்கான எந்த ஏற்பாடும் இல்லை. ஆனால் ஜமாத் அளவில் ஜெனரேட்டருக்கான ஏற்பாடு அப்படிப்பட்ட இடங்களில் இருக்க வேண்டும். அதன் மூலம் உடனடியாக ஜமாத் கட்டிடங்களுக்கு ஒளியூட்ட முடியும். தண்ணீர் இல்லாத குறையையும் நிவர்த்தி செய்ய முடியும். ஒருவேளை இது இறைவனது நியதியாகவும் இருக்கலாம். சிலர் இதனை இவ்வாறு கருதுகின்றனர். அதாவது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தே இது எல்லாம் நடந்துள்ளது. முதலாவதாக எச்சரிக்கை செய்யப்படும். ஆனால் இவையெல்லாம் எச்சரிக்கை செய்யப்படாத நிலையிலேயே நடந்துவிட்டது. சில இடங்களில் எங்காவது தீங்கு விளைவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருந்திருக்கலாம். அல்லாஹ் இவ்வாறு இதை அகற்றிவிட்டான். அல்லாஹ்வே இதை பற்றி நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். ஆனால் நாம் எல்லா நிலையிலும் உலகின் ஒவ்வொரு இடத்திலும் இயன்ற அளவு நமது ஏற்பாடுகளை முழுமைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இப்போது நான் கனடாவின் பக்கம் வருகின்றேன். குத்பா கனடாவில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அமெரிக்காவை பற்றிய விஷயங்கள் கூறப்படுகின்றன என்று இவர்கள் நினைக்கலாம். அமெரிக்கா தொடர்பான புகழுக்குரிய எல்லா அம்சங்கள் தொடர்பாகவும் அங்குள்ள குறைபாடுகள் பற்றியும் நான் கூறிவிட்டேன். இப்போது உங்களை பற்றியும் கூறிவிடுகின்றேன். 2 நாடுகளுக்கும் தேவையான விஷயம் நான் ஏற்கனவே கூறியது போன்று அனைத்து ஜமாத்துகளும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துபவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ்வுடன் ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கனடாவிற்கும் அமெரிக்காவிற்கும் மட்டுமின்றி உலகிலுள்ள ஒவ்வொரு ஜமாத்திடமும் அவர்கள் அல்லாஹ்வுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் கூறி வருகின்றேன். இரண்டாவதாக, ஏற்கனவே நான் கூறியது போன்று இந்த களப்பற்ற மன தூய்மையை வெளிப்படுத்தும் காட்சிகளை கனடாவிலும் நாம் பார்க்க முடிந்தது. எந்த நாளில் நான் இங்கு வந்து சேர்ந்தேனோ அதே நாளில் பாகிஸ்தானிலிருந்தும் அமெரிக்காவிற்கு சென்றுவிட்டு இங்கு வந்த ஒரு பெண்ணுக்கு அமெரிக்காவிலிருந்தும் தொலைபேசி அழைப்பு வந்தது. வரவேற்பு நிகழ்ச்சிகள் எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்டது. அமெரிக்க நிகழ்ச்சி சிறப்பாக இருந்ததா, கனடா நிகழ்ச்சி சிறப்பானதாக இருந்ததா என கேட்கப்பட்டது. அந்த பெண் அப்போது இங்கு இருந்தது நல்லதாகிவிட்டது. அவர் கூறிய பதில், கனடாவாசிகள் அமெரிக்கர்களை மிகவும் பின்தங்க வைத்துவிட்டனர் என்பதாகும். எவ்வாறு இருப்பினும் அவ்வாறு பின்தங்கும்படி செய்ய வேண்டியது இருந்தது. ஏனென்றால் நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கின்றீர்கள். இங்கு பீஸ் வில்லேஜ் உள்ளது. உங்களது சுற்றுச்சூழல் எப்படி இருக்கிறது என்றால், இங்கு பெரும்பாலான வீடுகள் அகமதிகளின் வீடுகளாக இருக்கின்றது. இதை ஒட்டி பள்ளிவாசலும் இருக்கின்றது. ஆனால் இதிலிருந்தும் பலன் பெறுவதற்கு வெளிப்படையான வரவேற்பு மட்டும் போதாது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் கருத்தை உங்கள் கண் முன்னால் வையுங்கள். அல்லாஹ் ஒரு இடத்தை உங்களுக்கு தந்துள்ளான். அதில் நீங்கள் ஒன்றாக வசிக்கின்றீர்கள். அந்த இடத்தை ஒட்டி பள்ளிவாசலும் இருக்கின்றது. அந்த பள்ளிவாசலை நீங்கள் நிரப்ப வேண்டும். அதில்தான் அதன் அழகு இருக்கின்றது. அதன் மூலமே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது வெளிப்படும். முதியவர்கள் எப்படியும் இங்கு வந்து தொழுவார்கள். பெரும்பாலான முதியவர்கள் ஓய்வு பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு எந்த வேலையும் இல்லை. அவர்கள் ஒருவேளை ஐவேளை தொழுகைகளுக்கும் வரக்கூடியவர்களாக இருக்கலாம். இறை வணக்கத்தின் உண்மையான நோக்கத்தை புரிந்தவாறு சிறுவர்களும் இளைஞர்களும் இங்கு வரும்போதுதான்
அசல் நோக்கம் நிறைவேற முடியும். அவ்வாறு பள்ளிவாசல் நிரப்பப்படும், மேலும் ஜமாத்தின் மரபு நிலைநாட்டப்படும். அப்போதுதான் நமது அசல் நோக்கம் நிறைவு பெறும். குமரி பெண்களும் மற்ற பெண்களும் தமது இந்த சுற்றுச்சூழலில் இருந்தவாறு தமது புனிதத்தன்மையையும் தமது வெட்கத்தையும் பாதுகாத்துக் கொள்ளும் போதுதான் இந்த நோக்கத்தை நாம் அடைய முடியும். இளம் வயதிலுள்ள இளைஞர்களும் தங்களுக்குள்ள தகுதியை புரிந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும். இந்த சுற்றுச்சூழலின் தாக்கத்தில் மூழ்கி விடுபவர்களாக இருக்கக்கூடாது. இவ்வாறு இந்த நோக்கத்தை பெற முயற்சி செய்யும் போதுதான் அல்லாஹ்விற்கு உண்மையான முறையில் நன்றி செலுத்துபவர்களாக நீங்கள் ஆக முடியும். அவ்வாறு இல்லை என்றால் முழக்கங்களை செய்வதன் மூலம் ஓரளவு களப்பற்ற மன தூய்மையையும் பற்றையும் நாம் வெளிப்படுத்தி காட்டி விடுகின்றோம். ஆனால் அசல் நோக்கத்தை நாம் பெற முடியாது. இங்கு உள்ளூர் மக்கள், இங்குள்ள மேயர், அரசியலில் இருப்பவர்கள் என்னை சந்தித்தார்கள். பொதுவாக ஜமாத்தை பற்றி சிறந்த தாக்கத்திற்கு அவர்கள் ஆளாகி இருக்கின்றனர். பலரும் என்னிடத்தில், எப்படிப்பட்ட மக்கள் உங்களது ஜமாத்தில் இருக்கின்றனர் என்றால் உங்கள் ஜமாத் தொடர்பாக நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும், அவர்கள் சட்டத்தை பெரிதும் பேணி நடக்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வின் அருளால் இவை அனைத்தும் நமக்கு கிடைத்திருக்கின்றது. இவர்கள் உலகத்தின் பார்வை மூலம் நம்மை பார்க்கின்றனர். அதில் அவர்களுக்கு உயர்வான தரம் தென்படுகின்றது. ஆனால் நாம் திருக்குரானின் போதனைகள் நமக்கு காட்டுகின்ற அந்த பார்வையால் நம்மை பார்க்க வேண்டும். இதனை இந்த காலத்தில் திருக்குரானின் போதனைகளின் ஒளியில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி கூறியுள்ளார்கள். நமது உயர்வான நல்லொழுக்க தகுதி, மார்க்கத்தில் நாம் நிலைத்திருப்பதற்கான அளவுகோல் ஆகியவை உலகவாதிகளால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள அளவுகோல் அல்ல, மாறாக இறைவன் ஏற்படுத்தியுள்ள அளவுகோலாக அது இருக்கின்றது. அல்லாஹ்வை மகிழ்விப்பதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் நான் முன்பு கூறியது போன்றே திருக்குரானின் போதனைகளை நாம் செயல்படுத்த வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் பூமியின் பக்கமும் பூமியில் உள்ள மக்களின் பக்கமும் பார்க்காதீர்கள், மாறாக வானத்தின் பக்கம் பாருங்கள். பூமி, வானம் ஆகியவற்றின் எஜமானனின் பக்கம் பாருங்கள். இவ்வாறான பார்வை இருந்தால்தான் நாம் உண்மையான முறையில் நன்றி செலுத்துபவர்களாக இருக்க முடியும். இவ்வாறு இருந்தால்தான் நாம் உண்மையான முறையில் நன்றி செலுத்துபவர்களாக ஆக முடியும். அப்போதுதான் உங்களது வரவேற்பு, முழக்கங்கள், உங்களது ஒவ்வொரு செயல் ஆகியவை இறைவனது திருப்தியை பெறக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வின் அருளால் எனது அமெரிக்க மற்றும் கனடாவின் சுற்றுப்பயணம் நல் விளைவை தரக்கூடியதாக இருந்திருக்கின்றது. அமெரிக்காவில் பிறந்து அங்கே படித்து வளர்ந்துள்ள பெண்களும் இங்குள்ள சுற்றுச்சூழலில் வளர்ந்துள்ள பெண்களும் எனக்கு கடிதம் எழுதியுள்ளனர். நீங்கள் கூறிய விஷயங்களை கேட்டு எங்களுக்கு ஒரு பெண்ணின் புனிதத்தன்மை, வெட்கம் ஆகியவற்றை பற்றிய உணர்வு ஏற்பட்டுள்ளது. இப்போது எங்களது முக்கியத்துவம் பற்றி எங்களுக்கு தெரிந்துவிட்டது. பர்தாவின் முக்கியத்துவம் பற்றி எங்களுக்கு தெரிந்துவிட்டது. ஒரு அகமதி பெண்ணின் உயர் தகுதி பற்றி எங்களுக்கு தெரிந்துவிட்டது என்று அவர்கள் எழுதியுள்ளனர். இவ்வாறே இளைஞர்களும் எங்களுக்கு தொழுகையின் முக்கியத்துவம் பற்றி தெரிந்துவிட்டது என்று எழுதியுள்ளனர். சில பெண்கள் புர்கா அணிவது, உடலை மறைப்பது ஆகியவற்றை பேணி நடப்பது இந்த சுற்றுச்சூழலில் இருந்தவாறு அதை செய்வதற்கான தைரியம் எங்களுக்கு இல்லை என்று நாங்கள் கருதி வந்தோம் என்று எழுதியுள்ளனர். அதே சமயத்தில் உங்களுக்கு முன்னால் புர்கா, கோட் ஆகியவற்றை அணிந்து நாங்கள் வந்த பிறகு, உங்களது போதனைகளை கேட்ட பிறகு, இனி ஒருபோதும் எங்களது புர்காவை நாங்கள் கலட்ட மாட்டோம் என்றும் அவர்கள் எழுதியுள்ளனர். அல்லாஹ் அவர்களது இந்த சிந்தனையை செயல் ரீதியாக எப்போதும் அவர்களிடம் நிலைத்திருக்கும்படி செய்வானாக. எங்களது புனிதத்தன்மையை பாதுகாப்போம் என்று அவர்கள் செய்த உடன்படிக்கை கேட்ப தங்களது புனிதத்தன்மையை பாதுகாத்துக் கொள்பவர்களாக அவர்கள் இருப்பார்களாக. இவ்வாறே தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்துவதன் பக்கமும் கவனம் ஏற்பட்டுள்ளது. சந்திப்புகளின் போது இனி எங்களிடமிருந்து எந்த புகாரும் உங்களுக்கு வராது என்று சிலர் கூறியுள்ளனர். கடிதத்திலும் இதை எழுதி தந்துள்ளனர். இந்த விஷயம் அல்லாஹ்வை புகழ்வது, அவனுக்கு நன்றி செலுத்துவது ஆகியவற்றின் பக்கம் நம்மை கொண்டு செல்கிறது.
உள்ளங்களை திருப்புவதற்கான ஆற்றல் அந்த இறைவனுக்குத்தான் இருக்கின்றது. அந்த இறைவனுக்குத்தான் இந்த வல்லமை இருக்கின்றது. காலத்தின் கலீஃபாவின் குரலுக்கு செவிசாய்த்தவாறு இந்த இளம்பெண்கள் தங்களிடம் ஒரு தூய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் வகையில் எவ்வாறு அவன் அவர்களை இந்த விஷயத்தின் பக்கம் குனிய வைத்துள்ளான் என்று பாருங்கள். சமுதாயத்தில் தங்களுக்கு இருக்கும் உயர் தகுதியை அவர்களுக்கு புரிய வைப்பதற்கு அவர்கள் இப்போது எழுந்துவிட்டனர். இந்த பெண்கள் தான் சில நாட்கள் முன்பு பர்தாவை பேணுவதில் வெட்கப்பட்டுக் கொண்டிருந்தனர். சிலர் பள்ளிக்கூடங்களில் இதனால் மிகுந்த கவலைக்கு ஆளாகினர். அவர்கள் இந்த தூய மாற்றத்தை நிலைபெற செய்வார்கள். அதற்காக எப்போதும் அவன் முன்னால் குனிந்தவாறு அவனது உதவியை இதற்காக கேட்பார்கள் என அவர்கள் உறுதி எடுத்துக் கொள்வதே அவர்கள் நன்றி செலுத்துவதற்கான வழியாக இருக்கும். அவர்களிடம் உருவாகியுள்ள இந்த சிறப்பு தன்மைகள் அவரிடம் நிலைத்திருக்க வேண்டும். எந்த இளைஞர்களிடம் தூய மாறுதல் உருவாகியுள்ளதோ அவர்களும் இந்த மாற்றத்தை எப்போதும் தங்களிடம் வைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தங்களது வாழ்க்கையை கழிக்க வேண்டும். இதற்கு முன்பும் நான் சுருக்கமாக கணவன் மனைவி ஆகியோரின் கடமைகள் உரிமைகள் பற்றி கூறியிருந்தேன். கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் உள்ள நம்பிக்கையின்மை அகல வேண்டும். அதன் காரணமாக பல உறவுகள் சீர்குலைந்து விட்டது. உண்மையை கடைபிடிக்காமல் இருப்பதும் இதற்கு காரணமாக இருக்கின்றது. உண்மையை கடைபிடித்தவாறு கணவனும் மனைவியும் ஒருவர் மற்றவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். இளைஞர்கள் மத்தியில் புதிதாக திருமண உறவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. தாய் தந்தையர் கூறியதற்கிணங்க நீங்கள் ஒருவரை திருமணம் செய்தால் விசுவாசத்துடன் அந்த உறவை நீங்கள் பேண வேண்டும். அவர்களுக்கு வேறு ஆர்வம் இருந்தால் பையன் பெண்ணின் வாழ்க்கையை சீர்குலைக்க கூடாது, பெண் பையனின் வாழ்க்கையை சீர்குலைக்க கூடாது. திருமணத்துக்கு முன்னரே நான் இவரை திருமணம் செய்ய விரும்பவில்லை, வேறு இடத்தில் திருமணம் செய்ய விரும்புகின்றேன் என்று பெற்றோர்களிடம் தெளிவாக கூறிவிட வேண்டும். எப்போது நினைவில் கொள்ளுங்கள், இஸ்லாத்தில் திருமணத்திற்கான அடிப்படை தூய்மையை பேணுவதில் வைக்கப்பட்டுள்ளது. உலக விஷயங்களில் அவை வைக்கப்படவில்லை. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த 4 சிறப்பு தன்மைகளை ஒரு பெண்ணிடம் பார்த்து ஒரு இளைஞர் அவளை திருமணம் செய்கின்றார் என்று கூறினார்களோ அவற்றில் எல்லாவற்றையும் விட அதிகமாக மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்கும்படி அவர்கள் கூறியுள்ளார்கள். அழகை பார்க்காதீர்கள், செல்வத்தை பார்க்காதீர்கள், குடும்பத்தை பார்க்காதீர்கள், மார்க்கத்தை பாருங்கள் என்று கூறியுள்ளார்கள். இளைஞர்கள் மார்க்கத்தை பார்க்கும்போது அல்லது மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற போது அவர்களும் மார்க்கப்பட்டுள்ளவராக இருக்க வேண்டியது அவசியமானதாகும். இதை பற்றி பல்வேறு நிக்காஹ் குத்பாக்களிலும் நான் கூறி வருகிறேன். பையனும் பெண்ணும் மார்க்கப்பட்டுள்ளவராக இருந்தால்தான் உண்மையான மகிழ்ச்சியையும் உண்மையான முறையில் நன்றி செலுத்துவோராக ஆகும் நிலையையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதுவே அஹ்மதியா ஜமாத் நிறுவப்பட்டதன் நோக்கமாகும். எப்போது நினைவில் கொள்ளுங்கள், நமது அடிப்படை தூய்மையில் வைக்கப்பட்டிருக்கின்றது, அவை உலக விஷயங்களில் வைக்கப்படவில்லை. நீங்கள் இங்குள்ள சுதந்திரமான சுற்றுச்சூழலின் தாக்கத்திற்கு ஆளாகி உங்கள் வாழ்க்கையை அமைதியற்றதாக ஆக்கிவிடாதீர்கள். இந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று நினைக்காதீர்கள். இந்த தற்காலிக வாழ்க்கையில் சில நாட்கள் வரை அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். இறுதி விளைவு அமைதியின்மையாகத்தான் இருக்கின்றது. எனவே தொடக்கத்திலிருந்தே உங்களது சிந்தனைகளை தூய்மையாக வைத்திருங்கள். அவற்றை அல்லாஹ்வின் திருப்திக்கேற்ப அமைத்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே கூறியதை போன்றே உலக ரீதியாக பார்க்கும் பல வீடுகளிலும் குடும்பங்களிலும் சிறப்பான நிலைமை இருக்கின்றது என்பது அல்லாஹ்வின் பேரருளாகும். அல்லாஹ்வின் இந்த அருளை நினைவில் வையுங்கள். உலக இன்பங்களில் அதன் பொலிவுகளில் ஒருபோதும் மூழ்கிவிடாதீர்கள். உங்கள் அசல் குறிக்கோளை எப்போதும் நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும். உங்களது கடந்த காலத்தை எப்போதும் நினைவில் வைக்க வேண்டும். அதன் மீது எப்போதும் உங்கள் பார்வை இருக்க வேண்டும். பிறகு அல்லாஹ் உங்கள் மீது செய்துள்ள அருள்களை அவை என்ன என்பதை நினைத்து நினைத்து பார்க்க வேண்டும். இந்த அருள்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக உங்களை ஆக்க வேண்டும். நன்றி செலுத்துதல் என்ற கருத்தை செயல்படுத்துகின்ற போது இதையும் நினைவில் வைக்க வேண்டும்.
சகோதரர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் மத்தியில் இருக்கின்ற பகை உணர்வுகளை அகற்ற வேண்டும். இவ்வாறு பகைமையை அகற்றி சமாதானம் செய்து கொள்வதும் கூட அல்லாஹ்வின் அருள்களை சேகரிக்கக்கூடியதாக இருக்கும். அது மனிதனை நன்றி செலுத்தும் அடியானாக ஆக்குகின்றது. இந்த சுற்றுச்சூழலில் நான் வீட்டிலிருந்து வெளியேறும் போது பெரும் எண்ணிக்கையில் சிறுவர்கள் தெருக்களில் நின்றவாறு சலாம் சலாம் என்ற குரல் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் வருவதை என்னால் பார்க்க முடிகின்றது. நாரே தக்பீர் முழக்கத்தை கேட்க முடிகிறது. இந்த சுற்றுச்சூழல் சாந்தியை பரப்புவதற்காக இருக்கின்றது. இது சொர்க்கத்திற்கு ஈடான சுற்றுச்சூழலின் பக்கம் சைகையாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது. இதை வெளிப்படையான சலாத்துடன் மட்டும் தொடர்புடையதாக நீங்கள் வைக்காதீர்கள். மாறாக உண்மையான சாந்தி மற்றும் ரட்சிப்பின் வழியாக இதை ஆக்கிக் கொள்ளுங்கள். அதன் மூலம் சொர்க்கத்திற்கு ஈடான சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். சிறுவர்கள் நாரே தக்பீர் என்று முழக்கமிடுகின்றனர். கலப்பற்ற மன தூய்மை, பற்று ஆகியவற்றை பல்வேறு வகையில் வெளிப்படுத்தி காட்டுகின்றனர். பொதுவாக சிறுவர்களிடத்தில் இந்த உணர்வு அதிகமாக தென்படுகிறது. இந்த உணர்வு நிலைத்திருப்பதற்காக அதிகமாக முயற்சி செய்து வாருங்கள். இந்த சலாம் மற்றும் முழக்கங்களின் உண்மையான ஆன்மா என்ன என்பதை அவர்களுக்கு புரிய வையுங்கள். இந்த பொறுப்பை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர்களின் செயல்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதற்காக இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்குரிய உரிமையை நிறைவேற்ற வேண்டும். சகோதரர்களின் உரிமையை செலுத்துவதன் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த ஆன்மாவை உங்களிடத்தில் நீங்கள் ஏற்படுத்த முடியும். அதற்குரிய உண்மை நிலையையும் நீங்கள் விளங்க முடியும். மாநாட்டு ஏற்பாடுகள் தொடர்பாகவும் அமைப்பாளர்களுக்கு நான் கவனமூட்டி இருந்தேன். இது அமெரிக்காவுக்காக மட்டும் நான் கூறியவை அல்ல, மாறாக கனடாவில் உள்ள உங்களுக்காகவும் இதை நான் கூறுகின்றேன். உங்களது குறைகளையும் பலகீனங்களையும் சிந்தித்தவாறு ஒரு பட்டியலை அதற்காக தயார் செய்து அதை ரெட் புக்கில் இடம்பெறும்படி செய்யுங்கள். அடுத்த வருட நிகழ்ச்சிகளை தயார் செய்யும் போது இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள். பல்வேறு இடங்களிலிருந்து புகார்கள் அடங்கிய கடிதம் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த முறை 3 நாட்களும் சத்தம் சரியாக கேட்காத நிலை ஏதாவது ஒரு இடத்தில் பிரச்சனையாகவே இருந்து வந்தது. ஒரு நீண்ட காலகட்டமாக நீங்கள் இந்த இடத்தில்தான் மாநாடுகளை நடத்துகின்றீர்கள். அப்படி இருந்தும் ஏன் இந்த பிரச்சனை ஏற்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. தவறு ஏற்பட்டுவிட்டது, இது இல்லாமல் இருந்தது, அது இல்லாமல் இருந்தது என்று நாவால் கூறுவது மட்டும் போதுமானதாக ஆகாது. இதற்கான காரணம் என்ன என்பதை கண்டறிய வேண்டும். அதன் மூலம் வருங்காலத்தில் இந்த தவறு ஏற்படக்கூடாது. அமைப்பாளராக பொறுப்பில் இருந்த சில பொறுப்பாளர்களுக்கு இடையில் சரியான ஒத்துழைப்பு, கோஆர்டினேஷன் இல்லாமல் போனதே இதற்கான காரணம் என்று நான் நினைக்கின்றேன். இதே நிலை நீடித்தால் ஜமாத் பணிகளில் பரக்கத் ஏற்படாது. ஜமாத் சகோதரர்களிடம் காணப்படும் மன தூய்மையில் எந்த குறைவும் இல்லை. ஆனால் பொறுப்பாளர்களும் எங்கு குறை இருக்கின்றது, எந்த நியத்தில் அவர்கள் பணியாற்றுகின்றனர் என்பதையெல்லாம் கண்காணிக்க வேண்டும். அமீர் சாஹிபும் இதை கண்காணிக்க வேண்டும். யார் மீதும் தேவையில்லாமல் அவர் நம்பிக்கை வைக்கக்கூடாது. இங்கு மாநாடு நடத்தாமல் இருப்பது சிறந்தது என்று நான் பெண்களின் மாநாடு நடைபெற்ற சமயத்தில் கூறியிருந்தேன். அடுத்த சொற்றொடரை நான் கூறவில்லை. மாறாக நான் என்ன நினைத்தேன் என்றால், இங்குள்ள நிலைமையை மாநாட்டு அமைப்பாளர்களால் கையாள முடியாமல் போனால் நான் கலந்து கொள்கின்ற ஆண்டில் நார்த் அமெரிக்கா, கனடா, அமெரிக்கா ஆகிய நாடுகளில் நடைபெறும் மாநாடுகளை அமெரிக்காவிலேயே வைத்து நடத்திவிடலாம். உங்களது செலவும் மிச்சப்படும், பிரச்சனைகளும் குறைந்துவிடும். 2 நாடுகளுக்கும் தங்களது சீர்திருத்தத்தின் பக்கம் கவனம் ஏற்பட்டுவிடும். எவ்வாறு இருப்பினும் நான் கனடாவில் உள்ள ஜமா சகோதரர்களின் கலப்பற்ற மன தூய்மையை பார்க்கும்போது பொறுப்பாளர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும்.
எந்த பொறுப்பாளர்களின் மூளையில் வெறும் உலக நோக்கங்கள் பதிந்துள்ளதோ அவர்கள் குறிப்பாக தங்களை சீர்திருத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு கிடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்களே தங்களை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். யாருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆண்களிலும் பெண்களிலும் இதே நிலைதான் இருக்கின்றது. எப்போதும் நினைவில் வையுங்கள், நல்லெண்ணம் தான் பணிகளில் பரக்கத்தை ஏற்படுத்தும். சுயநலமும் சுயலாபத்திற்காக செய்யும் பணிகள் ஆகியவை அடுத்த தலைமுறையையும் சீர்குலைத்துவிடும், உங்களையும் நன்றிகேடு காட்டுபவர்களாக ஆக்கிவிடும். பிறகு அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு வாரிசாகுவதற்கு பகரமாக அவனது தண்டனைக்கு காரணமானவர்களாக நாம் ஆகிவிடக்கூடாது. இறைவன் அவ்வாறு செய்யாமல் இருப்பானாக. இறைவன் அவ்வாறு செய்யாமல் இருப்பானாக. ஆனால் புதிய தலைமுறையிடமும் நான் கூறுகின்றேன், அவர்கள் தங்களை விட பெரியவர்களிடம் அவர்களிடம் உள்ள தீமைகளை பார்க்கக்கூடாது. அதே சமயத்தில் அவர்கள் செய்கின்ற எல்லாவற்றையும் நன்றாக செய்கின்றார்கள் என்றும் கருதிவிடக்கூடாது. நல்லவற்றையே எப்போதும் பார்க்க வேண்டும். குறிப்பாக இளைஞர்கள் அதன் பக்கமே எப்போதும் தமது பார்வையை செலுத்த வேண்டும். தொடர்புகளை நிலைநாட்டுவதில் கனடாவிடம் சிறப்பான நிலை ஏற்பட்டுள்ளது. அல்லது முன்னதாக இருந்து வந்த தொடர்புகளை நிறைவேற செய்து அதை மேலும் அவர்கள் வளர்த்து வருகின்றார்கள் என்றே நான் அவர்களை பற்றி அறிகின்றேன். அவர்களில் சிறந்த இயல்புள்ள மக்களை இந்த முறை என்னை சந்திக்க வைத்துள்ளனர். இதற்கும் சாதகமான விளைவுகள் ஏற்படும்படி அல்லாஹ் செய்வானாக. அமெரிக்காவிலும் இளைஞர்களின் உழைப்பினால் தொடர்புகள் ஏற்பட்டன, இங்கும் ஏற்பட்டன. குறிப்பாக அமெரிக்காவில் உள்ள இளைஞர்கள் இதற்காக நன்றாக பணி செய்துள்ளனர். இந்த தொடர்புகளையும் உங்களது ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்றால் அதன் விளைவாக அஹ்மதியத், அதாவது உண்மை இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைப்பதற்கான வழி திறந்துவிட வேண்டும். இதுவே நமது நோக்கமாகும். இதை பெறுவதற்கு ஒவ்வொரு அஹ்மதியும் முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் நன்றி செலுத்துவதன் உணர்வை இறைவன் முன்னால் வெளிப்படுத்தி காட்டுவது செயலளவில் இருக்கும். அன்பை வெளிப்படுத்தும் வகையில் இது ஒரு தற்காலிக உணர்வாக இருந்துவிடக்கூடாது. வீட்டில் ஒளி விளக்குகளால் அதை அலங்கரிப்பது, தெருக்களில் இருக்கின்ற பொலிவு, டியூட்டி கொடுப்பதற்காக தம்மை அர்ப்பணிப்பது ஆகியவை தற்காலிக உணர்வுகளாகும். ஆனால் காலத்தின் கலிஃபாவின் ஒவ்வொரு கூற்றுக்கும் செவிசாய்த்தவாறு அதற்கேற்ப செயல்படுவதே நிரந்தரமான அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். இந்த மேற்கத்திய நாடுகளில் இது கஷ்டமான விஷயம், அது கஷ்டமான விஷயம் என்ற கேள்வி எழக்கூடாது. உறுதியான எண்ணம் இருந்தால் எந்த துன்பமும் நமக்கு முன்னால் வராது. முன்னேறுகின்ற சமுதாயங்கள், புரட்சியை கொண்டு வரும் சமுதாயங்கள் கஷ்டங்களை பார்ப்பதே இல்லை. மாறாக தங்களது திட்டங்களையும் புரோகிராம்களையும் அவை பார்க்கின்றன. சிந்தனை மாற்றம் மட்டுமே தேவைப்படுகிறது. இந்த விஷயம்தான் உலகில் நாம் புரட்சியை கொண்டு வருவதற்கு காரணமாக இருக்கும். இந்த சிந்தனையுடன் வாழ்க்கையை கழிப்பவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்குவானாக. அல்லாஹ் ஜமாத் சகோதரர்களுக்குரிய உரிமையை சரியாக செலுத்திக் கொண்டே செல்வதற்கான தௌஃபீக்கை எனக்கும் வழங்குவானாக. अल्लाह करे कि आप सब इस सोच के साथ अपनी ज़िंदगी में गुजारने वाले हों. अल्लाह ताला मुझे भी तौफीक अता फरमाए कि अफराद जमात का जो मुझ पर हक है मैं उसको अता करता चला जाऊँ. अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व
سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله